தொடர்ந்து மற்றுமொரு முக்கிய செய்தி. சென்னை விமான நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சூட்கேஸில் மறைத்து வைத்து கொகைன் கடத்தப்பட்டது. நைஜீரிய பெண் போதைப்பொருள் சென்னையில் யாரிடம் கொடுக்க கடத்தி வந்தார் என அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கத்தார் தலைநகர் தோகாவிலிருந்து ஏர்லைன்ஸ் விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கொகைன் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சென்னை விமான நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். சென்னை விமான நிலையத்திற்கு விமானத்தில் பெருமளவு போதைப் பொருட்களை சர்வதேச போதை கடத்தும் கும்பல் கடத்தி கொண்டு வரப்படுவதாக மத்திய போதை தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதை அடுத்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்களை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இந்த நிலையில் கத்தார் நாட்டை சேர்ந்த, அதாவது கத்தார் நாடு தலைநகர் தோகாவில் இருந்து கத்தார் ஏர்லைன்ஸ் விமானம் வந்தது. விமானத்தில் வந்த பயணிகளை தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது நைஜீரியா போர்ட் கோட்டல் இருந்து தோகா வழியாக சென்னைக்கு சுற்றுலா பயணியாக நைஜீரியா நாட்டை சேர்ந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் ஒருவர் வந்தார். சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்தில் அந்த பெண் பயணியை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து பெண் சுங்கத்துறை அதிகாரிகள் நைஜீரியா நாட்டை சேர்ந்த அந்த இளம் பெண்ணை முழுமையாக பரிசோதித்துள்ளனர். அப்போது அவருடைய சூட்கேஸுக்குள் ஒரு ரகசிய அறை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அறையில் 2 பார்சல்களை எடுத்து பிரித்து பார்த்துள்ளனர். அதில் மிகவும் விலை உயர்ந்த சக்தி வாய்ந்த போதைப் பொருள் இருப்பதையும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் போதைப் பொருளை பரிசோதித்த போது அது கொகைன் போதைப் பொருள் என்றும் உறுதியானது. பார்சலில் 2 கிலோ கொகைன் போதைப் பொருள் இருந்ததும் அதன் சர்வதேச மதிப்பாக 20 கோடி ரூபாய் ஆகும் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்த நைஜீரியா நாட்டை சேர்ந்த இளம் பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கொகைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்து வருகிறது. இந்த நைஜீரியா பெண் போதைப் பொருளை சென்னையில் யாரிடம் கொடுக்க வந்தார்? சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் சென்னையில் யாரேனும் உள்ளார்களா? எங்கு இருக்கிறார்கள்? இல்லையெனில் சென்னை வழியாக வேறு மாநிலத்திற்கு எடுத்து செல்ல இந்த சதியானது நடந்துள்ளதா என பல்வேறு கட்ட விசாரணையும் செய்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் நைஜீரியா நாட்டு இளம் பெண் ஒருவர் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகைனை கடத்தி வந்ததும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மோகன்ராஜ்.